அன்பினுமினிய அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாவினுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்று நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு தனுசு ராசி. இந்த தனுசு ராசியினுடைய கிரக மாற்றங்களில் ஆயுள் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை மாலை 5:20 அளவில், அதாவது 1/5/2024 அன்று குரு உங்களுடைய மேஷ ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் குரு பகவான் ஆட்சி வீடு, ஆட்சிக்கு உரியவர், தனகாரகன், பொன்னவன், ராசி அதிபதி, மேலும் 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்திற்குரிய அதிபதி. அதற்கு மேலும் சொல்லப்போனால் தேவகுரு. இவ்வளவு அம்சங்கள் பொருந்திய குரு பகவான் காலத்தின் கட்டாயத்தினுடைய அடிப்படையில் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணம், ரோக, சத்துரு என்று பிணி, கடன், எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்கு 6ஆம் இடமான சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் தொடங்கி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய இந்த ஓராண்டு அவருடைய சஞ்சாரம் நடைபெறக்கூடிய அமைப்பு உள்ளது. இந்த 6ஆம் இடம் நமக்கு ஏற்ற இடமா என்பது தான் இப்போது எல்லோரும் மனதிலும் உள்ள ஒரு கேள்வி. கேள்விப்பட்ட வழியில் இதுவரையிலும் சிறப்பான அமைப்பில் யாரும் சொல்லி நீங்கள் கேட்டிருக்க முடியாது. 6இல் உள்ள குருவால் எப்போதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துவார், எப்போது பாதிப்பை தர முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தினுடைய கட்டாயம். 6இல் உள்ளவர் பலவிதமான பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக தான் வருவார். இந்த 6ஆம் இடத்தினுடைய காரகம், அதனுடைய பலாபலங்கள் என்னென்ன எந்தெந்த வேலையை தனி குரு பகவான் கையில் எடுத்து செயல்படுத்துவார். பண வரவுல தடங்களை கொடுப்பார். செலவு விஷயத்தில் ஒரு 1000 ரூபா செலவுன்னா அந்த 1000 ரூபாயை போட்டு கொள்வதுக்கு முடியாமல் பல இடத்துல அலைய விடுவார். 1000 ரூபாயில் முடிய வேண்டிய செலவை 5000 உண்மை நிறுத்துவார். கடன் பட வைப்பார். ஏன்னா குரு அவருடைய 9ஆவது பார்வை தனுசு ராசி 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறது. 7ஆவது பார்வை உங்களுடைய ராசி விருச்சகம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆகவே பல அலைச்சல்களுக்கு இடையிலையும் எதிர்ப்புகளுக்கு இடையிலையும் முடிவில் ஒரு வெற்றி என்ற ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பண வரவு, செலவு இந்த விஷயங்கள்ல எல்லாம் தள்ளாட்டமாக தான் இருக்கும். அடிப்படை வருமானமே பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில் வழியில் பல விதங்களில் லாபத்தை குறைக்கும். வேலை செஞ்சு வரக்கூடிய சம்பளம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதுக்குள்ளே பல விதமான கடன்களுக்கே போய் வீட்டுக்கு வந்து வெறுங்கையை முழம்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். சம்பளமும் பற்றாக்குறை, அதுக்கு போச்சு இதுக்கு போச்சு, பிடிப்பு போக இதாக வந்தது. வருகிற பணமும் தாமதமாக தான் வரும். பலவிதமான தடங்களை கொடுக்கும். இங்கே கையை நீட்டி கைமாற்று வாங்க வைக்கும். கடனை வாங்கி நம்முடைய முக்கிய தேவைகளெல்லாம் செயல்பட வைக்கும். எப்போதோ பட்ட கடன் எதிரில் வந்து நிற்கும். கடன்கார வாக்குவாதம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் வீட்டிற்கு பணிபுரிய இடத்திற்கு வருவது, அதனால் நமக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். தலைகுனிவு, நாணய பாதிப்பு, வீண் விவகாரம், வம்பு, வழக்கு, இது எல்லாம் இந்த 6ஆம் இடத்தினுடைய காரகத்தினுடைய தன்மைகள். மேலும் இதனால் ஜாதகனுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். சரி, மனசு தான் உளைச்சலாக இருக்குது, உடம்பா நல்லா இருக்கா, அதுவும் அடித்து போட்ட மாதிரி உடல் ஆரோக்கியம் அதுவும் குறைபாடு. நாயா பேயா வெளியில் அலையிறது, நிம்மதி பெருமூச்சு விட முடியல, தூக்கம் வராது ராத்திரியில் படுத்தா,
தூக்கம் இல்லாமல் வீட்டில் கொண்டு கொண்டு படுத்து தூக்கத்திலேயே நடக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். குடும்பத்தை ஒட்டு வச்சு பார்த்தா சௌகரியெல்லாம் குறைபாடாக தான் இருக்கும். இவை யாவும் 6ஆம் பாவத்தில் குரு நின்ற காரக பலன்கள். இதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து செயல்படுத்துவார். முக்கியமாக இந்த குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். ஏன்னா முக்கியமான அம்சங்கள் எல்லாம் பின்வரக்கூடிய தகவலில் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மனமும் தெளிவடையலாம். இதிலிருந்து மீள்வதற்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிற போது அன்றைய கிரக நிலைகள் முக்கியம். அதுபோல் குரு 6இல் பயிற்சியாகி அந்த காலநிலையில் மூர்த்தி நிர்ணயம் என்று ஒன்று இருக்கிறது. குருவுக்கு சந்திர 1-6-11 இருந்தால் அது சொர்ணமூர்த்தி. உங்களுடைய தனுசு ராசிக்கு ரஜதமூர்த்தி வெள்ளி மூர்த்தியாக வருகிறார். குரு பயிற்சியா என்ற அன்று 9ஆம் இடத்தில் சந்திரன். இது ஒரு சூட்சமமான ஒரு அமைப்பு. சொர்ணமூர்த்தியாக வருகிற போது, இந்த ரஜதமூர்த்தியாக வருகிற போது அதிகமாக துன்பத்தை கொடுக்கக்கூடிய மனோபக்குவம் குருவுக்கு ஏற்படாது. ஆகையினால மேலோட்டமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு. குருவுடையிடத்திலிருந்து அதிகமான மேற்கூடிய அந்த ஸ்தான பலன்களை எல்லாம் குறைத்தும் செயல்படுத்துவார். ஆகவே இந்த மூர்த்தி நிர்ணயம் உங்களுக்கு 75% சாதகமாக இருக்குது. இந்த சொர்ணமூர்த்தி, ரஜதமூர்த்தி, செம்பு, உலோகம் இன்னும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளோ பரவாயில்லை. ஆகவே உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு ரிஷபம் என்னும் 6இல் வருகிற போது சந்திரன் 9ஆம் இடம் என்னும் மகரத்தில் அமர்ந்து தன் வீட்டை கடகத்தை பார்க்கிறார். எனவே 6இல் வந்த குரு ரஜதமூர்த்தியாய் செயல்படுவார். இதன் விளைவாக உங்களுக்கு மேலே சொன்ன அந்த பாதகமான காரக பலனெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு குருவிற்கு குறைத்தே செயல்படுவார் என்பதை நினைத்து சந்தோஷப்படலாம். மேலும் குருவுடன் மாத கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய, சந்திர, சுக்கிரன், புத இவர்களெல்லாம் மாதந்தோறும் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்கள். இவர்கள் இணையும் போது குருவுடைய அசுபத்தன்மை குறைந்து நன்மையே ஏற்படும். இது ஜோதிட விதி. தனித்து குரு 6இல் இருக்கிற போது அப்போதுதான் குருவுக்கு அதிகமான தீய பலனை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவுடன் இந்த மற்ற மாத கோள்கள் இணைகிற போது அவருடைய தீய செயல்பாடுகள் நடைமுறைக்கு வருவதை தாமதப்படுத்தும். அந்த காலத்தில் நிறுத்தி வைக்கப்படும். அல்லும் பகலும் 6இல் குரு தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லிக்கிறேன்னா, அல்லும் பகலும் 60 நாடியும் ஐயோ 6இல் குரு, ஐயோ 6இல் குரு, ஐயோ 6இல் குரு, பொழுது ஒழிஞ்சு பொழுது போனால் தூக்கத்தில் அங்கேங்க ஐயோ 6இல் குரு, அதையே சொல்லி 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 பிதட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு கூடாது. 6இல் குரு யாருக்கு வரல? 12 வருஷத்துக்கு முறை ஒரு ராசிக்கு வருது. சென்ற ஆண்டு 6இல் குரு எனக்கு. நான் என்ன கெட்டா போயிட்டேன். எனக்கு அப்போ 3ல் சனி. 3ல் ஒருத்தர் இருக்கார், சகாய ஸ்தானாதிபதி. அவரை மறந்தே விட்டீங்க. 7.5 வருஷம் அவர் படுத்தின பாடு. இப்போ அதெல்லாம் அவரை நினைவு வரல. இப்போ குரு தான் உங்களுக்கு நினைவு வரார். அந்த 3ஆம் இடத்தில் உள்ள சகாயஸ்தானமான சனி பகவான் இருப்பதை மறந்து விடாதீர்கள். சகாயம் செய்வதற்கு சனி வருவதே போதும். ஜோதிடத்தின் மீது எனக்கு இருக்கும் நம்பிக்கையில் தான் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எனக்கு சென்ற ஆண்டு முழுவதும் 6இல் குரு இருந்தார். சில சங்கடங்களையும் கொடுத்தார். சனீஸ்வர பகவான் 3ல் இருந்து மகரத்தில் என்னையும் மற்றவளையும் என்னை போன்றவளையும் காப்பாற்றினார். இதற்கெல்லாம் துணை புரிந்தது இறையருளும். இறையருள் துணை இருந்தது. அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய அமைப்பு எனக்கு கொடுத்தது. ஆனால் கவலைப்படாதீங்க, இறைவனுடைய அருளை பெறுங்க. 10இல் உள்ள கேது, 4இல் உள்ள ராகு இவர்களெல்லாம் பல விதத்தில் இடைஞ்சல் பண்ணாங்க. அதையெல்லாம் மறந்துட்டீங்க. இப்போ 10இல் கேது குரு பார்வை பெற்று அங்கே கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சிருக்கு. 4இல் ராகு இருக்கு. அவர் செயல்படக்கூடிய அமைப்பை அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் ராகுவை மனசுலேருந்து மறந்துட்டீங்க.
நாளில் உள்ள ராகு ஒரு விபரீதமான ஆட்டத்தை போட்டு இருக்கிறார். தன்னை மறந்து விபரீதமாக ஆட்டம் போடுறார். இதை யாருமே நம்ம கவனிக்கிறது இல்லை. உடல் உபாதையை கொடுக்குறாரு, மன உளைச்சலை கொடுக்குறாரு. இடமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, வாங்குவதில் இருந்தாலும் சரி, வாங்கி இருந்த அமைப்பிலும் சரி, குடும்பத்தில் பல வழிகளில் பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து தந்துன்னு இருக்கார். ஆகவே இப்போது ராகுவினால் தனுசு ராசி அன்பர்கள் திரிசங்கு சொர்க்கம் போல மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் இன்று உங்களுடைய வாழ்க்கைகளை ராகு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அவர் என்ன செய்கிறார், நீ செய்யாத தப்பு வீண்பழி, உன் மேலே ஏதாவது வீண்பழி வரும், செய்யாத குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். இதில் இருந்தும் உங்களை காப்பாற்றுவது 3ல் உள்ள சகாயஸ்தான அதிபதி சனீஸ்வர பகவான் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. அங்கே குரு இருக்கார். குருவுக்கு குருவோட மற்ற கிரகங்கள் இணைகிற போது அங்கே பாதகம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதே போல் இந்த ராகு ராசி 4ஆம் இடத்திலிருந்து செய்யக்கூடிய அதர்மமான அமைப்புகளிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு சனி தான். ஆகவே இன்றைய கால கட்டத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிற போது நீங்கள் தெம்பாக இருக்கலாம். உங்களுக்கு முக்கியமாக ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்வதற்காக குறிப்பிடுற இந்த ராகுவாலும் இப்போ 6ல் உள்ள குருவாலும் இந்த 2 கிரகங்களாலும் ஏற்படக்கூடிய பலவிதமான நெருக்கடிகள் எல்லாமே 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலம் அமைஞ்சிருக்கு. இன்றைய நிலையில் அன்று இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படாது. உங்களை நம்பி பலவிதமான குடும்பங்கள் உயிர்கள் காத்திருக்கு. நீங்கள் ஒரு பெரிய ஒரு அளவில் வரக்கூடிய அமைப்பு, அனைத்தையும் பரிபாலிக்கக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு 2025. இதையெல்லாம் இப்போது சற்று விரிவாக பார்ப்போம். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு குரு செயல்படக்கூடிய அமைப்பே இந்த 6ல் இருந்து செயல்படுவார். நல்லவனா கெட்டவனா, இவன் நம்மக்கிட்ட ஜாலில் அடிச்சுட்டு நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு போகிறவனா, இல்லை நமக்கு இல்லாத காலத்துலேயும் நமக்கு ஒரு நெருக்கடியிலையும் இவன் நமக்கு செய்ய மாட்டான், இவன் தான் நமக்கு செஞ்சா ஆபத்து உதவும் தான் இன்னும் இவனை மனசில் வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் நமக்கு வசதி வருகிற போது அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தும். அன்னை பற்றி பாலும் தண்ணியும் வச்சாலும் தண்ணி பிடிச்சி பாலை மட்டும் குடிக்குமா. அதே போல் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் அன்னை பற்றியை போல நல்லவன் கெட்டவனை புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும். இது பின்னாடி 2025 உங்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பை ஏற்படுத்தும். எனவே உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என தெரிந்து கொள்வதற்காக குருவாலும் 4ல் உள்ள ராகுவாலும் உங்களை புடம் போட்டு எடுப்பதற்காக இவ்வளவு சிரமங்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கிரகம் வருது, ஏதோ இந்த வருஷத்தில் இருந்து கஷ்டத்தை கொடுக்குது, அடுத்த வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்படி என்பதை விட இந்த ஓராண்டுக்கு அப்புறம் 18 ஆண்டுகளுக்கு ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்டில் போய் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க என்றதை ஆணித்தரமாக மனசில் பதிவு வச்சுக்கணும். கிட்டத்தட்ட உங்களுடைய நடைமுறையில் கஷ்டங்களில் 12 ஆண்டுக்கு குறையாமையே பல விதமான துன்பங்கள் நடந்துன்னு இருக்குது. இந்த ஓராண்டு கழிவிட இந்த 26/4/2025 இந்த ராகு 4லேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால தான் நான் வலுவாக சொல்கிறேன், இத்தனை துன்பங்களும் உங்களுக்கு கொடுப்பது கிரகங்கள் கொடுப்பது எதற்காக? கொல்லன்பட்டையில் இருக்கக்கூடிய இரும்பை காய்ச்சினா தான் அது ஒரு கடப்பாறையாக படித்து ஒரு விவசாயி கொண்டு வர முடியும். காய்ச்சி அந்த சமட்டியால் அடிபட்ட பிறகு தான் அந்த கடப்பாறை வலுப்பெறுது. அதுக்காக தான் விவசாயிக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு வருது, நன்மை கொடுக்குது. எனவே வரக்கூடிய 26/4/2025 அன்று உங்களுடைய தனுசு ராசிக்கு 4ல் இருக்கக்கூடிய ராகு, இத்தனை விதமான துன்பங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ராகு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாய ஸ்தானத்தில் கும்ப ராசியில் இப்போது சனி இருக்கக்கூடிய இடத்துல அமர்வார். அதனால் என்ன நடக்கும்? தனுசு ராசிக்கு பெரிய ஒரு அஸ்திவாரம் போட்ட மாதிரி
இந்த அஸ்திவாரம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு ராஜாவாட்டம் இருக்கக்கூடிய சிம்மாசனம் போட்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆக இந்த ஓராண்டு சோதனை உங்களை பற்றி எது இருந்தாலும் இறைவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு இருங்க. ஒரு அருமையான ஒரு பொற்காலம் காத்திருக்கு. இப்படி குருவுடைய திருவருளும் அந்த காலத்தில், அதாவது ராகு பேட்டி ஆகிற போது கிடைக்கிறது. அவர் இப்போ 7ல் போயிடுவார். தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டம். நீ ஒருத்தண்ட போய் கை கட்டின்னு வேலை செய்தப்போ நீ 10 பேரை வச்சு வேலை வாங்குவ. ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறவர் நகராட்சி தலைவராக, நகராட்சி தலைவர் இருந்தவர் மாநகராட்சி தலைவராக, ஒரு எம்எல்ஏ முதல்வராக, இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பதவியிலேருந்து பிரம்மாண்டமான ஒரு பதவியை நோக்கி எதிர்நோக்கி செல்வது போல இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட போகிறது. கேட்ட தொகை என்னவோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் அந்த 26/4/2025 பிறகு புதிய ஒப்பந்தம் அதுவான்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துக்கு 4 இடத்துல எல்லாம் ஃபோன்லேயே பேசக்கூடிய அமைப்புகள்னால் வலுப்பெற்ற ஜனன ஜாதம் வலுப்பெற்றவர்களுக்கு ஏற்படும். வீண் வரையனா இருக்காது. எல்லா செலவும் நற்செயலாகவும் நமக்கு உபயோகத்திற்குரிய செலவாகவுமே ஏற்படும். வாழ்க்கை தேனாக இனிக்கும். திரவிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து ஒரு சில ஜாதகங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கு, அதை பரிபாலிப்பதற்கு இதெல்லாம் ஏற்படும். அல்லது சுய முயற்சியினால் ஏற்படக்கூடிய சொத்துக்கள், இந்த சொத்து பத்து எல்லாம் ஏற்படக்கூடிய காலமும் இந்த 2025 ராகு பெயர்ச்சி முடிந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் இருப்பார். அந்த 18 மாதத்தில் அவர் செய்யக்கூடிய செயலாற்றல் தான் 18 வருஷங்களுக்கு உங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி பிடிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை எல்லாம் மூக்கு மேலே வச்சுக்கிட்டு இவன் எப்படி வந்தான் இந்த அளவுக்கு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை என்னும் தேரில் நீங்கள் பவனி வரக்கூடிய காலம் அருகாமையில் தான் இருக்குது அன்பர்களே. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து இது கனவா நினைவாயா, நீங்களே உங்கள் உடம்பை பார்த்து கிள்ளி பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். 2025 ராகு இது வச்சு இப்போதெல்லாம் கேட்டுக்கொள்வது அது ஒன்றும் காளி வழிபாடு, தேய்பிறையில் காலபைரவர் வழிபாடு, குரு வழிபாடு, ராகுவை முன்னிட்டு துர்கை வழிபாடு, இது எல்லாம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் பலவிதமான வெற்றியை உங்களுக்கு தரும். துன்பங்களில் இருந்து உங்களை விடுவிச்சு கொண்டு வரும். மேற்படி சொன்ன அத்தனை விதமான சுகபோகங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இருப்பதனால இப்போது இருக்கக்கூடிய இந்த சில இடர்பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிடும். தெம்பாக இருங்க. எனவே உங்களை ஆன்மீகம் 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 இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டு ஆன்மீக பாதையில் ஒரு நிலையில் இருந்து மேற்படி சொன்ன தெய்வங்களை வழிபட்டு வருகிற போது உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் மன மகிழ்வோடும் அமையும். அப்போது என்ன சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வாழ்க வளமுடன் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.